மிக முக்கியமான ஒன்று. என்ன கஷ்டம், எந்த பிரச்சனை, என்னென்ன இதுகள் எல்லாம் இருக்கோ நாங்கள் விளங்குறதில்லை. இதற்குண்டான தீர்வு தக்குவாதான் என்பதை வாலிபர்கள் நாங்கள் ஒரு நாளும் விளங்குறதில்லை. ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா, யார் உலகத்தில் அல்லாஹுக்கு பயந்து வாழ்வாங்களோ யஜஅல் லஹு மஹ்ரஜா, இவர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹு தாலா ஏற்படுத்திடுவான். அது உலகத்தில் ஆகிரத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹு தாலா இல்லாமலாக ஆக்குறான். கண்ணியமானவர்களே, அதனால வாலிபர்களே, இந்த தக்குவாவை அல்லாஹுடைய பயத்தை எனி டைம் 24 hours, ஊரில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, அது ஒரு சுற்றுலா போனாலும் சரி, ஒரு ட்ரிப் ஒன்று போனாலும் சரி, உள்நாட்டில் வெளிநாட்டில் மக்களை விட்டுக்கு முன்னால மக்களுடைய பார்வையிட்டும் போனதன் பின்னாலேயும் நாங்கள் தக்குவா அல்லாஹ்வுடைய அச்சத்தை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்வோம். இது ஆக மிக முக்கியமான விடயம். முன்னால ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் ஹிஸ்டரி எழுதுவாங்க அபூபக்கர் அல் மிஸ்கி. ஏன்னா அபூபக்கர் அல் மிஸ்கி அப்படின்னா அபூபக்கர் மிஸ்க், கஸ்தூரியை சார்ந்தவர், அதுதான் அவருடைய அர்த்தம். ஆனால் அவர்கிட்ட யாரு போனாலும் கஸ்தூரி வாசம் அடிக்கும். ஆனால் அவர் கஸ்தூரி பூசுறதே இல்லை. எல்லா மனிதர்களும், சில மனிதர்கள் ஒன்று சேர்ந்து போயிட்டு கேட்டாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட கஸ்தூரிக்கு பூசுறீங்க தானே? சொன்னார், இல்லை, நான் என்கிட்ட கஸ்தூரியும் இல்லை, நான் பூசுறதும் இல்லை, அது தானாக எனக்குள்ளால ஒரு வாசம் ஒன்று வெளியாகுது. சொன்னார், காரணம் என்ன? சொன்னாங்க, இதை எழுதி போட்டு அவர் விளங்கப்படுத்துகிறாரு. ஒரு நாள் நல்லா தெளிவாக கேளுங்க வாலிபர்கள். ஒரு நாள் நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான, அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு பெண் வீட்டுக்கு கூப்பிட்டான். நான் மறுத்தேன். பல திட்டங்களை போட்டு ஒரு நாள் வீட்டுள்ளுக்கு என்ன போட்டு அடைச்சிட்டான். அடிமை பெண்கிட்ட சொன்னா, நீ கதவை மூடிட்டு. அடிமை பெண் கதவை மூடிவிட்டு அவ வீட்டில் இருக்கிறான். இப்ப இந்த பெண் சொன்னா, நீ என்னோட தவறான முறையில் ஈடுபடணும், நான் உனக்கு என்ன வேறென்றாலும் செய்கிறேன், ஆனால் நீ என்னோட தவறான முறையில் ஈடுபடணும். இப்ப இவன் யோசிக்கிறான, பாவத்தில் ஈடுபட இயலாது. இதுதான் தக்குவான்னு சொல்ற, அல்லாஹ்வுடைய பயம்னு சொல்றது இதுதான். இப்ப என்ன தெரியுமா செஞ்சாரு? உடனடியாக சொன்னாரு, நான் கொஞ்சம் குளிச்சு கொண்டு வாரேன், எனக்கு குளியலறையை காட்டுங்கன்னு சொன்னாரு. அந்த பெண், அடிமை பெண்ணிட்ட சொன்னா, நீங்க இவருக்கு குளியலறையை காட்டுங்க. போனாரு. உள்ளுக்கு போய் என்ன செஞ்சாருண்டா, மலத்தை கழிச்சு தன்னுடைய மலத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய முழு உடம்புலையும், ஜமீஅ பதனி, முழு உடம்புலையும் அப்படியே முழுமையாக பூசி கொண்டுட்டான். இப்ப வெளியே வந்தா, அடிமை பெண் பேச்சு சொல்றா, வந்து பார்க்குதா, உடனடியாக அருவறுப்பாக இருக்கி, நாத்தமாக இருக்கி, துருவாட. உடனடியாக அடிமை பெண்ணிட்ட சொன்னா, இவர் உடனடியாக கதவை திறந்து விரட்டு. உடனடியாக வீட்டை விட்டு வெளியே போனாரு. வீட்டுக்கு போய்த்து குளிச்சு கொண்டு அன்றைக்கு மாலையில எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு இரவுல தூங்கினார். இரவுல தூங்கினா, கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இதுதான். ஒரு கனவு ஒன்று கண்டார். அந்த கனவுல சொல்லப்பட்டுச்சு, வாலிபரே, உங்களோட அழகை வச்சு உங்களுக்கு பாவம் செஞ்சிருக்கிறதுக்கு ஏலும், நல்ல சந்தர்ப்பம் செஞ்சா யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில நீங்க செஞ்சீங்க. அதனால நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, லஅஃபூஹன்ன ராயிஹதக ஃபித் துன்யா வல் ஆখিরা, உங்களோட இந்த வாசத்தை மனமான வாசமாக ஆக்க போறோம், உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும். அன்றைக்கு நாள் வாலிபர் சொல்றாரு, காலையில நான் முழிச்சு எழும்பினத்திலிருந்து நான் குளிச்சாலும் குளிக்காவிட்டாலும்
எந்த இடத்துக்கு போனாலும் ஏண்ட உடம்பு ஏண்ட பொடியிலிருந்து இந்த கஸ்தூருடைய வாசம் வெளியாகி கொண்டிருக்கும். கனிமானவர்களே, தக்குவாவுடைய முடிவு தான். உலகத்திலையும் கிடைக்கும், ஆகிரத்திலையும் பெரிய கூலி கிடைக்கும். ஏன்? நாங்கள் அல்லாஹுக்கு பயப்படுறோம். நாங்கள் பொஸ்ஸுக்கு பயப்படல, நாங்கள் ஊர் மக்களுக்கு பயப்படல, நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பயப்படுறோம். உலகத்திலையும் கூலி இருக்கி, ஆகிரத்திலையும் பெரிய கூலிகள் இருக்கி. ஏண்டா அல்லாஹுக்கு பயந்து நடந்து பாருங்க. இது உலகத்திலையும் பார்க்கலும், எங்களோட சமகால வாழ்க்கையிலையும் பார்க்கறதுக்கேலும். மௌத்து வந்துட்டா மௌத்துக்கு பின்னால்